So Redmi Note 10 series பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். So என்னதான் பிரைஸ் ஹைக் எல்லாம் பண்ணிருந்தாங்க நம்மளோட சேனல்ல பார்த்தோம். Redmi Note 10 series எல்லாம் பிரைஸ் ஹைக் பண்ணிருந்தாங்க. So என்னதான் பிரைஸ் ஹைக்கா இருந்தாலுமே நிறைய பேர் விரும்பி வாங்குற ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னா Redmi Note 10 series. So இத பத்தி பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நிறைய பேர் ரிவ்யூ வீடியோ கேட்டிருந்தாங்க. ப்ரோ Redmi Note 10 ஸ்மார்ட் போனோட கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிறது போல சொன்னா. பட் ஏன் அப்லோட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம்னால தான். அந்த வீடியோல என்ன விஷயம் சொல்ல போனா என்னோட பழைய வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல கேட்டீங்களா அப்பான தூரமே ஒரு சில லீக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ கண்டுக்கறல பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 வீக் கழிச்சு இந்த வீடியோவை மேக் பண்ணா அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலுமே இப்போ 100% வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணினா அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 10 சீரிஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. அதாவது இனிமேட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா Redmi Note 10 சீரிஸ் மேனுஃபேக்சர் ஆகாது. அதாவது Redmi Note 10 சீரிஸ் வந்துட்டு இனிமேட்டு அஃபிஷியலா மேனுஃபேக்சரிங் உருவாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல ரெட்மி தரப்புல இருந்து சொல்லிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ரெண்டு கீ ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கணும். ஸ்பெக்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டு முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய சிப்செட் ஆர் ப்ராசஸர். ஸோ Snapdragon 670 கூடவே AMOLED டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு சிப்செட்டும் நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளேயோட கொடுத்து கம்மியான பிரைஸ் ரேட்டிங்ல ஒரு ஸ்மார்ட் போன் அப்படின்னா Redmi Note 10 சீரிஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸோ இதுக்கான ரீசன் ஏன் ப்ரோ மேனுஃபேக்சரிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்டா இதுக்கான ரீசன் நான் ஏன் கீ ஃபீச்சர்ஸ் சொன்னேன் அப்படின்னா இப்போ நான் சொல்றேன். ஸோ இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராசஸர் இருக்கு பார்த்தீங்கன்னா Snapdragon 670. இந்த சிப்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால தான் ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால தான் மேனுஃபேக்சரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஸோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிப் ஷார்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போது நிறைய ஸ்மார்ட் போனா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், ஜிபியூஸா இருக்கட்டும், நிறைய இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே டிலே ஆகுறது. அப்புறமா எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சிப் ஷார்டேஜ். முக்கியமான சிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சிப் ஷார்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால ஸ்மார்ட் போனுக்கு தேவைப்பட்ட இந்த சிப்ஸா இருக்கட்டும், ப்ராசஸரா இருக்கட்டும், இதெல்லாம் கம்பெனிஸ்க்கு கிடைக்காது. ஸோ இந்த கேஸ் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப் ஷார்டேஜோட Snapdragon 768 இந்த சிப்செட் வந்துட்டு இந்த சிப் ஷார்டேஜ் அப்படிங்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா Snapdragon 768 அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த சிப் வந்துட்டு ரொம்பவுமே கிடைக்க மாட்டேங்குது. சிப் ஷார்டேஜ் அப்படிங்கறனால இந்த சிப்செட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு டெம்பரரியா பாத்தீங்கன்னா Redmi Note 10 சீரிஸ் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி விட்டுறாங்க. நீ எந்த நாட்டுல இருந்தாலுமே சரி இனிமேட்டு Redmi Note 10 சீரிஸ் பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ சொல்லலாம் மினிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு திரும்ப மேனுஃபேக்சரிங் எல்லாம் கண்டினியூ ஆகும். மினிமம் 3 மாதம் எடுக்கும். பட் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கிட்டே எடுக்கலாம். 6 months to 1 year வரைக்குமே போகலாம். திரும்ப எப்போ Redmi Note 10 சீரிஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று இல்ல ப்ரோ எனக்கு இனிமே Redmi Note 10 சீரிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ அப்லோட் பண்றோம். ஏன்னா பிகாஸ் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா ரிவ்யூ வீடியோ ஒன்று செக் பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாது. ஸோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கூடிய சீக்கிரமா பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் இந்த சண்டே வந்து வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோட கண்டென்ட் அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் சிம்பிளை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.